வணக்கம். வணக்கம். எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? 42 வருஷம். உங்க பேரு? என் பெயர் நாமதேவன். இயற்பெயர் கூப்பிடுறது வந்து விஜய் கூப்பிடுவாங்க. கூப்பிடுறது விஜய்னு கூப்பிடுவாங்க. என்ன காரணத்தினால விஜய்னு கூப்பிடுறாங்க? ஒரு ஜெனரலா ஆமா, கூப்பிட முடியல அந்த பேர் தேவன், நாமதேவன் கூப்பிட முடியலங்கிறதுக்காக இயற்கையா நான் வேலை செஞ்ச முதலாளி கண்ணன், காரானூர் கண்ணன் அவர்கள் வந்து எனக்கு இயற்பெயரா விஜய்னு வச்சாரு. அதுதான் இன்னைக்கு பிரபலம் ஆகிட்டு இருக்கு. நாமதேவன்கிற பேர் ரெக்கார்ட்ல மட்டும்தான் இருக்கு. ஆனா எல்லாம் கூப்பிடுறது விஜய்னு தான் கூப்பிடுவாங்க. என்ன தொழில் செய்றீங்க? நான் ஆரம்ப காலத்துல பாப்பின்ஸ் விட்டேன், அப்புறம் லாட் சீட் விட்டேன், நாவல் விட்டேன். ஆரம்ப காலத்துல பட்டுக்கோட்டை பிரபாகர், இந்த ராஜேஷ்குமார் நாவல், லேனா தமிழ்வாணன் நாவல், இவங்களெல்லாம் செகண்ட்ஸ்ல வாங்கி 10 ரூபா 10 காசு 20 காசு கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ்ல வாங்கி வியாபாரம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் லாட் சீட் தொழில் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த ஏபிசிடி கதை புக்கு அந்த மாதிரி வியாபாரம் பண்ணேன். இன்னைக்கு ட்ரெண்ட் மாறவும் இன்னைக்கு இதுதான் தொழில் அப்படிங்கும்போது இந்த மாதிரி வியாபாரம், ஹெட்செட்டு, இந்த மாதிரி சில இந்த ப்ளூடூத்து சார்ஜர் இந்த மாதிரி வாங்கி பஸ்ஸா ஏறி வியாபாரம் பண்ணிருக்கேன். நடந்து ரோட்டில் நடந்து கேட்கறவங்களுக்கு கொடுத்து வியாபாரம் பண்ணியிருக்கேன். எத்தனை வருஷமா இந்த தொழில் செய்றீங்க? இது இப்போ வந்து ஒரு 4 வருஷமா. இந்த ஹெட்ஃபோன் வந்து இப்போதானே ரீச் ஆனிச்சிங்க. இந்த மாதிரி வியாபாரம்லாம், இந்த மாதிரி ஹெட்செட்டு இந்த மாதிரி எல்லாம் இப்போதானே மார்க்கெட்டுக்கு வந்து. இதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு லாபம் இருக்கு? ஒரு நாளைக்கு ஒரு நாள் கிடைக்குங்க, ஒரு நாள் ஒன்றும் இருக்காருங்க. ஒரு நாளைக்கு 200 கிடைக்கும், ஒரு நாளைக்கு 500 கிடைக்கும், ஒரு நாளைக்கு சுத்தமா கிடைக்காதுங்க. தானே காலையில சுத்திக்கிட்டே இருந்தேன். இப்பெல்லாம் ஒரு வியாபாரம், நீங்க எல்லாம் முதல் வியாபாரம் பண்ணிருக்கீங்க, இதுல எனக்கு ஒரு 60 ரூபா கிடைக்கும். உங்களுடைய குடும்பத்தை பத்தி சொல்லுவீங்க? குடும்பம் வந்து எங்க பையன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் படிச்சாருங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாருங்க. அது 6ஆவதுல இருந்து ஒரு அது ஏறக்குடியில வந்து ஏஜிஎம்னு ஒரு 10th வரைக்கும் அங்க படிச்சாரு, +2 வரைக்கும். அதுக்கப்புறம் மோகனூர்ல வந்து சுகர் மில் ஃபேக்டரியில வந்து அங்க காலேஜ்ல ஒரு 3 வருஷம் படிச்சாருங்க. மோகனூர். இப்ப எங்க வேலை பார்க்கறாரு? இப்ப வந்து மங்களூர் டிஎஸ்ல 2 வருஷம் வேலை பார்த்தாருங்க, அப்ரண்டிஸா. அப்புறம் சும்மா இந்த கொரோனா நேரத்துல பாலெல்லாம் கறந்துட்டு இருந்தார். காலையில போவாரு 3 மணிக்கு, அப்புறம் வருவாரு 8 மணிக்கு படுப்பாரு காலையில, அப்புறம் மதியானம் 3 மணிக்கு போவாரு, அப்புறம் நைட் 8 9 மணிக்கு வந்து சாப்பிட்டு படுத்துவாருங்க. பால் கறந்துருந்தாரு. காலையில படிச்சுக்கிட்டே அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாருங்க. அதுக்கப்புறம் வேலை பார்க்கறாரு. இப்ப மங்களூர்ல வந்து அந்த குவாலிட்டி செக்ஷன்ல இருக்காருங்க. நல்லா சம்பளம். முந்திரி பெரிய லெவல்லாம் சொல்ல முடியாதுங்க. இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு 15 ரூபா சம்பளம் கிடைச்சா போதும் போய் ஆரம்பிக்கும். உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு வந்து 58 வருது. 58. இந்த வயசுலயே இப்படி ஓடி ஆடி வேலை செய்றீங்களே, நாங்க பண்றது, நம்மகிட்ட இருப்பு சேர்த்து வைக்கல. அன்னைக்கு எல்லாம் அழைச்சிட்டு போயிட்டாங்க பெரியவங்க எல்லாமே. இருப்பு இருந்தாக்கா நம்ம உட்காந்து சாப்பிடலாம். உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு இருப்பு வச்சிருந்தோம்னாக்கா இன்னொரு திருட வந்து தூக்கிட்டு போடுவான். நமக்கு இது நிரந்தரமான ஓடிக்கிட்டு கையில இருப்பு வச்சுக்கிட்டோம்னாக்கா எவனோ ஒரு திருட வந்து தூக்கிட்டு போவான், பேங்க்ல கூட எடுத்துட்டு போயிடுறான். வீட்டுல இந்த 50 பவுன் நகை வச்சிருக்காங்க, அதிகாரி வீட்டுல 50 பவுன் நகை கொள்ள போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு பேப்பர்ல போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி நிலைமைக்கு ஆடாம டெய்லி உடச்சி 50 ரூபா 500 ரூபா கிடைச்சாலும் சரி, 300 ரூபா கிடைச்சாலும் சரி, நிம்மதியா சாப்பிட்டு போய் நீட்டு நிமிந்து படுத்துட்டு போயிட்டே இருக்கலாமேங்க. நம்ம அதானே வாழ்க்கை. அள்ளி அள்ளி கொடுத்தாரு. எவ்வளோ விஜயகாந்த் அவரை இருக்கிற வரைக்கும் ஒரு நல்ல மனிதன் யாருமே சொல்லலை. இறந்ததுக்கு அப்புறம் அவரை வந்து உலகமே இன்னைக்கு போட்டுருது. அந்த மாதிரி நம்ம சாதாரண மனிதனாவே இருந்துட்டு போயிடலாம். நமக்கு அரசியல் வேண்டாம், ஒன்று வேண்டாம், அன்றாட உழைச்சி சாப்பிட்டு நம்ம நிம்மதியா போயிடலாம். இந்த கால இளைஞர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புறீங்க? படிக்கணும். ஆனா இந்த கால இளைஞர்கள் வந்து ஒரு நல்ல சிந்தனையோட இருக்காங்க, உதவி செய்யணும் அப்படின்றாங்க. ஆனா இந்த ஜனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உள்ள ட்ரக்ஸ் அது இதெல்லாம் அடிச்சுட்டு எந்த போதிலும் என்ன செய்யணும்னு தெரியாம திசை மாறி போயிருக்காங்க. அவங்களாம் கொஞ்சம் திருந்தணும். என்னை பொறுத்தவரை அவங்களும் எங்க பிள்ளைங்க மாதிரிலாம். நம்ம கூட்டு குடும்பம் தானே. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பிள்ளைங்க இந்தியாவோட இருக்கிற பிள்ளைங்க பூரா பசங்க பூரா கூட்டு குடும்பமான வாழ்க்கை. அந்த மாதிரி நினைச்சு ஒற்றுமையா வாழணும். ட்ரக்ஸுக்கு அடிமை ஆகக்கூடாது. குடிக்கலாம், குடிக்கிறது வந்து தப்பு கிடையாதுங்க. இதை கண்டுபிடிச்சது ஒரு டயர்ட்னஸ்க்காக குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிச்சாங்க. இதை வந்து முழு நேரமா இன்னைக்கு செயல்படுத்திட்டு இருக்காங்க பசங்களும் சரி, என் வயசு ஆளுங்களும் சரி. நானும் இன்னைக்கு குடிக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு வீட்டுல கொஞ்சோண்டு வாங்கி சாப்பிட்டுட்டு பேசாம நிம்மதியா தூங்கணும். அசதி வேற ஒண்ணும் இல்லை. குடிக்கணும் எனக்கு இன்னொரு நோக்கம்லாம் கிடையாது. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க வியாபாரம் பண்றீங்க இல்லையா? நார்மலாவே பஸ் ஸ்டாண்டு உள்ளுக்குள்ள வியாபாரம் பண்ணாலே மோசடிக்காரங்க ஏமாத்திடுவாங்கிற எண்ணம் வந்து மக்களுக்கு இருக்கும். இது எல்லாத்துக்குமே இயற்கையா உண்டு பண்றதுதாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல மட்டும் இல்லைங்க,
அப்ப பங்களாவில் இருக்க பூரா நல்ல மனிதர் தான். சொல்லுங்க. இல்ல அந்த மாதிரியான சூழல்ல உங்களை யாராவது இன்சல்ட் பண்ற மாதிரி பேசியிருக்காங்களா? நிறைய பண்ணிருக்கேன், பேசியிருக்காங்க. அந்த அதெல்லாம் சூழல்ல தாங்கி உங்களுக்கு தான் மனசு வந்தது. எப்படி இருக்கு? மனசு சங்கடம் தான் படுங்க. கோவப்படுவீங்களா? கோவப்படுறதுனால என்ன வந்துட போதுங்க? கோவப்பட்டு நம்ம அவங்க பேசினா அவங்க ஏதாவது ஒன்று செய்வாங்க, தகர்த்து தாக்குவாங்க, நம்ம ஏதாவது தாக்க மாட்டோம். ஏதோ ஒரு பக்கம் சேதாரம் வந்துட்டு தான் இருக்கும். சேதாரம் யாருக்கோ ஒரு ஆளுக்கு சேதாரம் வரும். ஏன் அந்த சேதாரத்தை நம்ம தவிர்த்து ஒதுங்கி போயிடுவாங்க? சொல்லதான் செய்வாங்க. நன்றி. கண்டிப்பா மீடியாவிலேயே தப்பா பேசுறாங்க. ஒரு விஷயத்த சொன்னா நல்ல விஷயம் நல்லா நடந்துச்சா நல்ல மீடியாக்காரங்க இருந்தாங்க. கொஞ்சம் அதுல ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா மீடியாவை தவறு சொல்லுவாங்க. மீடியா நியாயமா இருக்குங்கிறீங்களா இல்ல நியாயம் தவறு இருக்குங்கிறீங்களா? அது எப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு பத்திரிகைக்காரங்க ஒவ்வொரு ஹேண்டில் பண்ணிருக்காங்க. அதை யாரையும் 5 பேரும் ஒரே மாதிரி இருக்க போறது கிடையாது. யாரை கூட சொல்ல முடியுங்க? நல்லது. நன்றி.